இருக்கும் ஒரு முறை கைதட்டி பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். இந்த 105 புலவர்களுடைய வரலாறையும் நான் படித்தேன். படிக்கின்ற போது அந்த 105 புலவர்களும் தமிழகத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள், இவைகளெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. புலவராக படித்து அதன் பிறகு பட்டங்கள் பெற்று பேராசிரியர்களாக, முதல்வர்களாக, தமிழுக்காக வாழ்ந்த பெருமக்களாக இங்கே வீற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் சரி, இங்கே வரவில்லையானாலும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆனாலும் சரி, அவர்களை நாம் எல்லோரும் சேர்ந்து உளமாற வளமாற வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். அந்த ஆசிரியர்களை பற்றி படிக்கின்ற போது அவர்கள் ஆரம்ப காலத்தில் 10 மைல் நடந்தெல்லாம் போய் படித்திருக்கிறார்கள். படிப்பதற்கு வசதி இல்லாமல் ஆதினங்கள் கொடுத்த நன்றுடைகளில் படித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் படித்து தமிழ் 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 என்று மாணவர்களை தயாரித்து தந்திருக்கிற பெருமை இந்த 105 ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு. அவர்களுக்கு நம்முடைய மரமார்ந்த 2 கரங்களையும் கூப்பி நான் வணங்குகிறேன். ஐயா பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம். அப்படி குரு இடத்தில் இருக்கிற உங்களுக்கு பெற்றோர்கள் சார்பில், மாணவ மாணவியர்கள் சார்பில், அரசு சார்பில், கல்வித்துறைகளின் சார்பில் எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த விருது வாழும் புலவர் வரலாறு என்கிற இந்த புத்தகம் நம்முடைய தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற களஞ்சியம். இந்த புத்தகத்தை வருகிற உலகத்தில் மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் படித்தால் நிச்சயமாக ஒரு எடுத்துக்காட்டான புலவர்களாக நீங்கள் வர முடியும். வருவதற்கான வாய்ப்பு இந்த புத்தகத்தில் 105 பேரும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த புத்தகத்தை படிப்பது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை வருங்காலம் பின்பற்ற வேண்டும். இந்த 105 பேரையும் பின்பற்றினாலே நம்முடைய தமிழ் வளரும், புறமை வளரும், குரு தன்மை வளரும். அதனாலே மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு இந்த நூல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மேடையில் பள்ளி கல்விக்காக இருக்கிற இந்த அரங்கத்தில் இருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அரசு இந்த புத்தகத்தை எல்லா நூல் நிலையங்களிலேயும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்ப்பதன் மூலம் எடுத்துக்கட்டான 105 ஆசிரியர்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன் மூலம் வருங்காலத்தில் நமக்கு எடுத்துக்காட்டான ஆசிரியர்கள் மூலமாக அந்த பாடம், இது ஒவ்வொருடைய புத்தக வரலாறு அல்ல, ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நமக்கு கிடைத்திருக்கிற பாடம். ஆகவே இந்த பாடத்தை படித்து வருங்கால உலகத்தில் சிறந்த ஆசிரியர்களாக, சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா பெரியண்ணன் அவர்கள், வஜ்ரவேல் அவர்கள், முருகையன் அவர்கள். இவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் நீங்கள்லாம் ஓய்வு பெற்றுட்டீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, என்னவா இருக்கீங்கிறதுலாம் தெரியாது. அவ்வளவையும் ஆராய்ச்சி செஞ்சு உங்களை பற்றி ஒவ்வொரு வரலாறையும் எழுதி என்ன செய்தீர்கள் என்பதற்கெல்லாம் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள். அந்த தொகுத்த பெருமக்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனவாழ்த்துங்கள். அதனை வெளியிட்டிருக்கிற பதிப்பகம் வனிதா பதிப்பகம். அந்த பதிப்பகத்தினுடைய அதிபர் அம்சமணி பெரியண்ணன் அவர்கள், அவருடைய மகன். அந்த பதிப்பகத்துக்கும் ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள். ஆசிரியர்களை பற்றி நான் சொல்லுகிற போதெல்லாம் பெற்றோர்களுக்கு எடுத்து அந்த இடத்தை பிடிப்பவர்கள் ஆசிரியர்கள் தான் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடத்திலே நன்றியோடு சொல்லிக்கொள்கிறேன். ஒரு பெற்றோராக, மூத்த குடிமகனாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வளர்த்த